கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் எனது முதலாவது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். துடினூர் திருச்சபையினுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இவ்விதமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான கிருபையை தேவன் எனக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக மாதங்களுக்கு அல்லது வருடங்களுக்கு பிற்பாடு இங்கே கடந்து வரும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக காணப்பட்டார். என்னுடைய சிறு சாட்சியை சொல்ல வேண்டும் என்றால், நான் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்று பணியிலிருந்து நான் ஓய்வு பெற்று இப்பொழுது ஒரு ரிட்டையர்ட் பர்சனாக ஓய்வூதியராக நான் இப்பொழுது காணப்படுகிறேன். 34 வருடம் கல்வித்துறையில் நான் பணியாற்றினேன். அந்த துறையிலே பணியாற்றும் பொழுது கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமுள்ள சாட்சியாக இருந்து அரசுக்கு ஏற்ற வர்ணமாக இந்த பணியிலே நன்னிடத்தில் உள்ளவனாக பணி செய்து ஓய்வு பெற கர்த்தர் கிருபை செய்தார். பணி செய்கிற நாட்களிலும் கர்த்தருக்கு சபையினுடைய காரியத்திலே பங்கு பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வரங்களின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான கிருபையை தேவன் தந்தார். இப்பொழுது பணி ஓய்வு பெற்றிருப்பதினாலே இனி வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சித்தத்தின்படி வாழவும் அவருடைய ஊழியத்திலே பங்கு பெற்று அவருக்காக உழைக்கவும் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி தொடர்ந்து வருகிற நாட்களிலே ஆயுசு மாறைக்கு ஆண்டவர் கொடுப்பாரானால், அவருடைய வருகை தாமதிக்குமானால் தொடர்ந்து அவருக்காக பணி செய்யும்படியாக கர்த்தர் என்னை எடுத்து உபயோகிக்கும்படியாய் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்கள் முன்பாக நிற்கும் பொழுது நான் ஒரு பூஜ்யமாக காணப்படுகிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும். நீர் பேசுகிற வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும். எதை குறித்து பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. ஆண்டவரே, நீங்க தான் என்னோடு பேச வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளை என்னுடைய வாயிலை வெய்யும். நான் அதை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அது மிகுந்த பயனுள்ளதாக, அது அநேகரை எழுப்பக்கூடியதாக, அநேகரை அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற ஜெபத்தோடு தான் இந்த நாளிலே உங்கள் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். நாம் இந்த நாளிலே நான் வந்த பொழுது வேத வசனத்தை நாம் எல்லாருமே சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அது ஒரு நல்ல பழக்கமாக இருந்தது. என்னை அதை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. காரணம் என்ன சொன்னா, சில வசனங்களை நாம் வாசிப்போம், அதை அவிதமாக விட்டு விடுவோம். ஆனால் இங்கே வந்த பொழுது ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த வசனத்தினுடைய அந்த வல்லமையை நாம் உணர முடிந்தது. நான் அந்த வசனத்தை அடிக்கடி நம்முடைய செவிகளிலே மற்றவர்கள் சொல்லும்போது கேட்கும் பொழுது அவருடைய கை குறுகி போகவில்லை. ஷார்ட் ஹேண்ட் என்று சொன்னாங்க ஆங்கிலத்தில். அதுபோல் அவருடைய செவி மந்தமாகவில்லை. இந்த 2 வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தை அதிகமாக சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய கை குறுகி போகவில்லை. அப்படி என்றால் அவருடைய கை எந்த இடத்துல எங்குமே குறுகி போகவில்லை. அவருடைய கை என்னாச்சுங்க, அது நீட்டக்கூடியதா இருந்தது. உதாரணமா சொன்னா, பேதுரு தண்ணீரை விழுகும் போது ஐயோ என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லும் போது இயேசு என்ன செய்ய, தன்னுடைய கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கினார். அதுபோல அநேகர் வியாதிசலா இருக்கும் பொழுது அவளை தொட்டு அவளை தூக்கி விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல அவருடைய செவி மந்தமாகவில்லை என்ற வசனத்தை நாம் வாசித்தோம். அதனுடைய அவருடைய செவி மந்தமாக இல்லை. அவருடைய செவி ஒருபோதும் மந்தமாகவில்லை. ஆனால் அவருடைய செவி கேட்கக்கூடியதா இருந்தது. எப்படி தெரியுமா? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கதறின பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அங்கே நின்று அவனை பார்த்து அவளை அழைத்து கொண்டு வார்கள் என்று சொன்னார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய செயல்களாய் இருக்கிறது. ஒருபோதும் ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் சொல்கிறார், அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. உங்களுடைய பாவங்களே அவருடைய கரத்தை நீட்டக்கூடாதபடிக்கு குறுகிதாயிருக்கிறது. உங்களுடைய அக்கிரமங்களே அவர் கேட்கக்கூடாதபடிக்கு அவரை மந்தமாக்கி இருக்கிறது என்று அங்கே ஏசாயா சொல்கிறார். ஆகவே இந்த திருவசனம் நம்மை அதிகமாக என்ன செய்கிறது, அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவருடைய கரங்கள் ஒருபோதும் அது குறுகி போகாது, அவருடைய செவி ஒருபோதும் அது மந்தமாகாது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட செய்திக்காக நாம் கடந்து செல்லலாம்.
நான் ஒரு நபரை குறித்து உங்கள் முன்பாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்களை வைத்து அதிலிருந்து சில பாடங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் நம் ஜெப சிந்தனையோடு காணப்படுவோம். இந்த நாளிலே நான் மோசேயை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் அநேக செய்திகளின் மூலமாய் கேட்டிருக்கிறோம். நமக்கு கூட அவருடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது 3 விதமான ஒரு காலகட்டத்திலே அவன் வாழக்கூடியவனாக இருந்தான். அவன் பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை என்ன செய்தாங்க? அந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு பயந்து அவனை நாணற்பட்டியலை வைத்து அவனை அந்த நதியோரத்தில் விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்கே இருந்து பார்வோனுடைய குமார்த்தி அவனை தெரிந்தெடுத்து தன்னை அவனுடைய மகனாக வளர்க்கும்படியாக பெற்ற தாயினிடத்துல அவன் கொடுக்கப்படுகிறான். அந்த நாட்களிலே அவன் அந்த தாயினிடத்திலே வளர்ந்த பொழுது அல்லது அந்த குடும்பத்திலே வளர்ந்த பொழுது தேவனுடைய காரியங்களை அவன் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான். அவன் பெரியவனான பொழுது என்று வாசிக்கிறோம். அவனை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? அந்த அந்த என்ன செய்யறாங்க? தாயாருக்கும் அந்த பார்வோனுடைய குமாரத்திற்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கை, அந்த டாக்குமெண்ட், அந்த பத்திரத்தில் எழுதினபடி நீங்க என்ன செய்யணும்? பெரியானோன்னு அவனை கொண்டு வந்து என்ன செய்யணும்? அரண்மனையில நீங்க விட்டுவிட வேண்டும். அதுதான் அவங்களுக்குள்ள உடன்படிக்கை. தாயாரிடத்துல அவங்க சொன்னாங்க, உனக்கு வேலை இந்த பிள்ளையை நீ வளர்க்கணும், வளர்த்து பெரியவனான பொழுது அவனை கொண்டு வந்து விட வேண்டும் என்று. அப்படியாக தாயார் என்ன செய்யறாங்க? அவனை அரண்மனையில, அந்த பார்வோன் அரண்மனையில அந்த பார்வோனுடைய குமார்த்தியினிடத்துல அவனை ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிமாக அந்த அந்த இளவரசி என்ன செய்யறான்? அவருக்கு மோசே என்று பெயரிடுவதை பார்க்கிறோம். பிற்பாடு அவருடைய வாழ்க்கை அந்த அரண்மனையிலே தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. சிறு வயதுல தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து அநேக காரியங்களை, பக்திக்கு எதுவான காரியங்களை, இஸ்ரவேலுடைய சரித்திரங்களை, யெகோவாவை குறித்த காரியங்களை அவன் தாயினிடத்தில் கற்றிருக்க கூடும். அதற்கு பிற்பாடு அவன் என்ன செய்கிறான்? பார்வோனிடத்துல சொல்கிறான். அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் காணப்படுகிறான். இப்பொழுது அவனுடைய இளவரசனாக காணப்படுவதனாலே அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்கிறான். அங்குள்ள அநேக காரியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவ்விதமாக வரும் நாட்களிலே ஒரு பார்வோனாக அவன் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, வரும் நாட்களிலே அவன் ஒரு பார்வோனாக மாறி அந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக, ஒரு பார்வோனுக்கு என்னென்னலாம் காரியங்கள் கற்றுக் கொடுப்பார்களோ எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கும் பொழுது ஸ்தேவான் இவனை குறித்து சொல்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் பேச்சிலே திறமையுள்ளவனாக இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக அவனுடைய அந்த காலகட்டங்கள், அவன் அந்த அரண்மனையில அவன் கொஞ்ச நாட்கள் வாழக்கூடியவனாக இருக்கிறான். நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். 3வது ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் கடந்து போகிறான். அவன் என்ன செய்கிறான்? அவன் அவ்விதமாக இருக்கும் பொழுது தன்னுடன் பிறந்த தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த யூதர்கள், தன்னுடைய அம்மாவினுடைய வீட்டார், நம்முடைய இனத்தை பார்க்கும்படியாக அவன் போகக்கூடியது. அது மட்டுமாக அவன் என்ன செய்கிறான்? அந்த அரண்மனைகளை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஒரு அரண்மனை வாசியாக, ஒரு அரண்மனையில மிக உயர்வான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளவரசனாக அவன் வாழக்கூடியவனாக இருந்தான். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறான்? தன்னுடைய ஜனத்தை பார்க்கும்படியாக போகிறான். ஒருவேளை அவன் கேட்டு இருக்கலாம், அவருடைய இனத்தார் அங்கே அதிகமான வேதனைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவன் போகக்கூடியவனாக இருக்கிறான். அங்கே போகும்போதுதான் 2 சம்பவங்கள் நடக்கிறது. என்ன செய்கிறான்? ஒரு எகிப்தியனை அவன் என்ன செய்கிறான்? வெட்டி அந்த மணலுக்குள்ளாய் மறைத்து போட்டு அவனை அடக்கம் செய்து அவன் கடந்து போகக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு பிற்பாடு தன்னுடைய சொந்த சகோதரர்களை அங்கே அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்திலே நியாயத்தை பேசக்கூடியவனாக இருந்தான். அவனுடைய நியாயம் அங்கே எடுபடவில்லை. அவன் பயந்தான். எல்லாம் தெரிந்து விட்டது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய மாமனாகிய எத்ரோவின் தேசத்திற்கு அவன் ஓடி போகக்கூடியவனாக இருக்கிறான். அது 2வது வாழ்க்கை ஒரு காலகட்டமாக இருக்கிறது. 3வதாகத்தான் நாம் வாசிக்கிறோம், அவன் 3வது காலகட்டத்திற்குள்ளாய் போகிறான். அங்கே தன்னுடைய ஒரு மாமன் என்று சொல்லப்படுகிற எத்ரோனுடைய ஒரு மனிதனுடைய இடத்துக்கு அவன் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆசாரியனாக இருந்தான். அவனிடத்திலே போய் வாழக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய ஆடுகளை அவன் மேய்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் குழந்தை பருவத்திலே கர்த்தரை அறிந்து கொண்டான். அதற்கு பிறகு ஒரு ராஜரீகமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழக்கூடியவனாக இருந்தான். நான் அவனை குறித்து அந்த ராஜரீக அந்த வாழ்க்கை அவன் கற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் உண்டு. அவன் வில்வத்தியில அவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக அநேக அந்த நாட்களில் நடைபெற்ற போர்களிலே அவன் பங்கு பெற்றான் என்று நான் வாசித்தேன்.
அது மாத்திரமல்ல, அவன் எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்ட ஒரு போர் வீரனாக அவன் காணப்பட்டான். ஆனால் இப்பொழுது கர்த்தர் தனக்கென்று தன்னுடைய ஜனத்தை மீட்கும்படியாக மோசேயை என்ன செய்கிறார்? அவர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடியவனாயிருந்தார். அவன் ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாயிருந்தான். அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் அவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜனத்தை மீட்கும்படியாக அவனை ஒரு தலைவனாக என்ன செய்கிறார்? தெரிந்தெடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவனை தனக்கென்று தெரிந்து கொள்ளும்படியாக, அவனுடைய வாழ்க்கையில அவனை அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அவனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? 3 விதமாக தேவன் அவருடைய காலகட்டத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நம்மை தெரிந்தெடுப்பதற்கு முன்னதாகவே அவர் நம்மை அறிந்திருப்பதனாலே அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு காலகட்டத்திற்குள்ளாக நம்ம என்ன செய்கிறார்? அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் குழந்தை பருவத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு பிற்பாடு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? நம்மை அப்படிப்பட்ட சூழலிலும் நம்மை அவர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடைசியில பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவனாக நம்மை மாற்றுகிறார். ஒரு ஆண்டவரே, என்னை நீங்க இவ்வளவெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க, நான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், நான் எப்படி ஒரு ஆட்டை மேய்க்கக்கூடியவனாய் நான் மாறுவேன்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாகத்தான் மாற்றப் போகிறேன். நான் உன்னை உயர்வான இடத்திற்கு கொண்டு வந்தேன். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுமா? அந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றி நீ தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியாக, நீ என்னுடைய ஜனத்தை வைத்து அவளை காக்கும்படியாக, அவளை நடத்தும்படியாக என்ன செய்கிறார்? ஒரு சாதாரணமான ஒரு தொழிலை அவனுக்கு கொடுத்து அவனை கற்றுக்கொள்ளும்படியாய் செய். அப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை உயர்த்தக்கூடியவராக இருப்பார். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஸ்தானத்தில் நம்மை வைக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் நம்மளிடத்துல இன்னும் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? ஒரு ஆட்டு இடையனாக நம்ம என்ன செய்கிறார்? அந்த மலையில, அந்த கண்மலையில, அந்த சினாய் வனாந்தரத்தில நம்மை அவர் என்ன செய்கிறார்? நடத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, யோசேப்பினுடைய காலகட்டத்திலே, பார்வோனுடைய அந்த நாட்களில, அபிரகாமினுடைய அந்த பிள்ளைகள் யோசேப்பினுடைய காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தாங்க? நலமுடன் வாழ்ந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக இருந்தது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை அங்கே கொண்டு போய் கோசேன் தேசத்தை கொடுத்து, நீங்க நல்லா இருங்க. பார்வோன் சொன்னான், உங்களுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யுங்க? ஒரு தேசத்தை நீங்க ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே இருங்க, நீங்க சுகமா இருங்க, விவசாயம் பண்ணுங்க, ஆடு மாடுகளை வைத்துக் கொள்ளலாம். எல்லா சுதந்திரமும், சிட்டிசன்ஷிப், குடியுரிமை அவங்களுக்கு என்ன செய்தது? வழங்கப்பட்டதினாலே அவர்கள் நலமுடன் வாழ்ந்தாங்க. அந்த சந்ததி எல்லாம் நல்லா இருந்தாங்க. ஆனால் யோசேப்பினுடைய மரணத்திற்கு பிற்பாடு அந்த பார்வோன் இறந்து போகிறார். அந்த பார்வோன் இஸ்ரவேலருக்கு சாதகமாக, சகாயமாக காணப்பட்டார். காரணம், யோசேப்பினுடைய பேரில அந்த தேசம் அமைதலாக காணப்பட்டது. பாருங்க, அதற்கு பிற்பாடு வேறொரு பார்வோன் எழும்புகிறான். அவனுக்கு பிற்பாடு வேறொரு பார்வோன் ராஜாவாக வரப்போகிறான். அங்கேதான் நான் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மாத்திரம் நான் நேரம் குறைவாக இருப்பதினாலே அந்த வசனங்களை அங்கங்கு மாத்திரம் வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அப்படி என்றால் இந்த பார்வோனுக்கு பிற்பாடு வேறொரு ராஜா என்ன செய்கிறான்? தோன்றக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இவ்வளவு நாட்கள் யோசேப்பினுடைய சரித்திரத்தை அறியாத ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். காரணம், அவன் அறிந்து கொள்ள இயலவில்லை. அதற்கு முன்னாக தன்னுடைய தகப்பனாராக இருந்திருக்கலாம், அல்லது வேறொரு இவனுடைய உறவினர் முறையாக இருந்திருக்கலாம். அவன் யோசேப்பின் சரித்திரத்தை அறிந்து கொள்ளாதபடி அவன் ராஜாவாக அங்கு வருகிறான். அவன் அங்கே சொல்கிற காரியத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவன் சொல்கிறான், அவன் இஸ்ரவேலர்களை வெறுக்கக்கூடியவனாக இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்திலே பெருகி இருந்தார்கள். ஆகவே அவர்கள் நம்முடைய ஜனத்தை விட அதிகமான ஜனங்களாய் பெருகி விடுவார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்முடைய சத்துருக்களோடு சேர்ந்து நம்மை மேற்கொள்வார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நொறுக்க வேண்டும், அவர்களை சிதைக்க வேண்டும். அவருடைய குடியுரிமையை நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று இந்த ராஜா தீர்மானம் செய்தார். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? அந்த இஸ்ரவேலர்களை அவன் என்ன செய்கிறான்? அபிரகாமுடைய குமார்த்திகள் சந்ததியை என்ன செய்கிறான்? அவன் என்ன அடுத்தபடியாக அவருடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும்.
அவர்களை அதிகமாக துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் என்ன செய்கிறான்? அவர்களை நாம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவரை சுமைக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்து அவர்களை அடிமைகளாக மாற்றக்கூடியவனாய் இருக்கிறார். யோசேப்பினுடைய காலத்துல அந்த தேசத்திலே செழுமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனம் இப்பொழுது அடிமைகளாக மாற்றப்படுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருந்திருக்கலாம். அங்கே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த சரித்திரத்தை நீங்கள் அறிந்திருப்பதனாலே நான் மிகவும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிற்பாடு அங்கே நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் அதிகமாக அவர்களை என்ன செய்கிறான்? அடிமைகளாக பற்றி அவரிடத்தில் அதிகமான வேலைகளை வாங்கி அவர்களை என்ன செய்கிறான்? துன்புறுத்தக்கூடிய ஒரு ராஜாவாக காணப்பட்டான். இந்த நேரத்தில் தான் என்ன செய்யறான்? மோசே பிறக்கக்கூடியவனா இருந்தான். ஆகவே ஆண் மக்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே கொலை செய்யப்பட வேண்டும். புதிய ஒரு கட்டளை இங்கே கொடுக்கப்படுகிறது. காரணம், ஆண் பிள்ளைகள் அதிகமாக விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக அநேகர் என்ன செய்வாங்க? எழுப்புவார்கள். நம்முடைய தேசத்தில் இருக்கிற குடிமக்களை அந்த புதிதாக வந்திருக்கிற வெளியிலிருந்து வந்திருக்கிற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்று சொல்லி ஆண் பிள்ளைகளை அவன் கொலை செய்யக்கூடியவனா இருக்கிறான். அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவ்விதமாக அந்த மோசே அவன் கொலை செய்யாதபடி அவருடைய பெற்றோர்கள் அவனை மறைத்து அவனை பாதுகாத்து வளர்த்தார்கள். அவன் அதிக அழகுள்ளவன் என்று என்பதினாலே அந்த வசனத்தை பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதியிருக்கிறார். அவன் அதிக அழகுள்ளவன் என்பதினாலே அவனை மறைத்து வைத்து பாதுகாத்து கடைசியில அவருடைய பெற்றோர்களும் அவருடைய தாயாரும் வேற வழி இல்லை, இனி இந்த குழந்தையை எங்கள் வீட்டில வைத்து வளர்க்க முடியாது என்று சொல்லி நாணக்குட்டிகளை அவனை கொண்டு போய் அந்த நதியில போட்டுவிடுவதை பார்க்கிறோம். பிரியமானவருடைய இது வருஷம் அவனை அழகுள்ளவன் என்று சொல்லி அவன் மீது அதிகமான தாய் பாலை ஊற்றி வளர்த்தி கடைசியில முடியாத சூழல் வரும் பொழுது மோசையை கொண்டு போய் நதியிலே போட்டு விடுவதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் அங்கே நோக்கமா இருக்கிறது. பிரியமான 1-2 அதிகாரங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய அங்கே கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 3 அதிகாரங்களுக்கு இடையிலே பார்க்கும்போது அநேக வருஷங்கள் இருக்கலாம், அல்லது அநேக நாட்கள் இருக்கலாம், அநேக மாதங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். மோசையை காப்பாற்றி இருக்கலாமே? இல்ல, இது கர்த்தருடைய சித்தம். அவ்விதமாக மோசே வளர்க்கப்பட்டு அவ்விதமாக அந்த தேசத்துல அந்த ராணி அந்த நைல் நதிக்கு வரும் பொழுது அந்த பிள்ளையை கண்டு அதை எடுத்து, அது அழகுள்ளது என்பதை கண்டு எடுத்து அதை தனக்காக வளர்க்கும்படி மோசேயினுடைய தாயார் இடத்துல அதை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிற்பாடு பாருங்க, அவன் அந்த நாம் இங்கே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிள்ளை பெரிதான போது அவன் அதை பார்வோனுடைய குமார்த்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானாள். அவளை ஜலத்திலிருந்து எடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். அது மட்டும் ஆண்டவர் மோசையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவன் வளருகிறான். அவன் பிள்ளையாயிருந்தான், இப்பொழுது வளர்ந்து விட்டான், பெரிய ஒரு வாலிபன் ஆகிவிட்டான். அவன் போக வேண்டிய இடம் சரியாக அவன் சென்றிருக்கிறான். இப்பொழுது இனி என்ன செய்ய வேண்டும்? பார்வோனுடைய குமார்த்தி என்ற நிலையில, குமாரன் என்ற நிலைமையில அவன் வளர்க்கப்பட வேண்டும். காரணம், அவன் இஸ்ரவேலை வழிநடத்தி போக வேண்டும். அநேக அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள் போகும் பொழுது அங்கே எதிராளிகளை அவன் போரிட்டு வெல்ல வேண்டும். அங்கே இஸ்ரவேலுடைய தலைவனாக இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். தலைமைத்துவ அந்த பண்பை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சித்தத்தின்படி அவன் அரண்மனைக்கு போகக்கூடியவனாக இருந்தான். அவன் அரண்மனையில நீங்க அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரத்திலையும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான். அவன் வாக்கில சமர்த்தனாய் அவன் காணப்பட்டான். அவ்விதமாக தேவன் அங்கே அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான். இப்பொழுது ஆண்டவருடைய சித்தம் அவனை அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும். இப்பொழுது தேவன் என்ன செய்தார் தெரியுமா? 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. பிரியமானவர்களே, இப்பொழுது மோசே என்ன செய்ய வேண்டும்? இனி 3வது ஒரு கட்டத்திற்கு போக வேண்டும். ஆண்டவருடைய பார்வை மோசையோடு இருக்கிறது. முதல் கட்டத்திலே அவன் வெற்றி பெற்று விட்டான். 2வது கட்டத்திலும் அவன் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டான்.
இனி என்ன செய்ய வேண்டும்? அவன் தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய இனத்தில தன்னுடைய இனத்தாரை அவன் நேசிக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். அவர்கள் மீது பற்றுள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க வேணா அவர்கள் படுகிற அந்த பிரயாசங்களை நான் ஒரு அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டார்கள். ஜனத்தின் உபத்திரவம், ஆலோட்டிகள் நிமித்தம் இடும் கூக்குரல், படுகிற வேதனை, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குவது, பார்வோனிடம் முதல் முறை, அதாவது அவர்கள் அந்த அந்த அதிகமான வேதனைகளை, அடிமைகளாக இருந்து அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ராஜரீக குடும்பத்திலே பிறந்தவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததியார்கள் இப்போது எகிப்தினுடைய புறஜாதிகளுடைய கரங்களில அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களை மீட்க வேண்டும். அவர்களை தனக்கென்று ஆபிரகாம், ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை தேவன் கொடுக்க சித்தமாய் இருப்பதினாலே அவர்கள் படுகிற பிரயாசங்களை கண்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இங்கதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? முழுமையாக தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தாங்க. இந்த இரண்டாவது பார்வோனுடைய அந்த காலகட்டத்துல மோசே அந்த பார்வோனுடைய அந்த அரண்மனையில இருக்கிற வேளையில அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அவங்க முறையிட்டுக் கொண்டிருந்தாங்க. ஐயோ, நாங்கள் வேதனைப்படுகிறோம். இந்த பார்வோன் என்ன செய்தான் தெரியுமா? கடினமான பணிகளை இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலே அவன் வாங்கக்கூடியவனாயிருந்தான். அவர்களை ஆலோட்டிகளை வைத்து அடிக்கக்கூடியவனாயிருந்தான். சரியான ஆகாரத்தை கொடுக்காதவனாயிருந்தான். அவருடைய அந்த 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 தேசத்திலே அவர்கள் இருந்த போதிலும் அந்த தேசத்தினுடைய அந்த அந்த சிட்டிசன்ஷிப்பை கூட அவன் கேன்சல் பண்ணியிருப்பான். இனி நீங்க இந்த தேசத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்கள் அந்நியர்கள் என்று சொல்லி அவர்களை அடிமைகளாக அவன் நடத்தக்கூடியவனாயிருந்தான். இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார்? பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் இப்பொழுது முறையிடுவதை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பிரியமானவர்களே, 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் நம்மை அதிகமாக என்ன செய்கிறது? துக்கப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியாம போச்சா? இத்தனை வருஷம் நாங்க கஷ்டப்படுகிறோமே, ஏன் ஆண்டவரே உங்களுடைய உள்ளம் உடையிறியா? நாங்க எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அடிமைகளாக ஆக்கியிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவோ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் எப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்தோம். எங்களுடைய ஆண்டவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி, அந்நிய தேசத்திலே நாங்கள் இப்படி அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க? முறையிட்டுக் கொண்டிருந்தாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்தது? அவருடைய முறையிடுதலை அவர் கேட்கக்கூடியவராயிருந்தார். 24ஆம் வசனத்திலே தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இப்பொழுது நினைவு கூறுகிறார். அவருக்கு தெரியும், ஆனாலும் சில காலகட்டங்களில மோசேயை நடத்த வேண்டும். ஜனங்கள் சில பாடுகள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஜனங்கள் உணர்வார்கள். அப்பொழுதுதான் ஒரு விடுதலை கிடைக்கும். பாடுகள் மத்தியிலே தான் தேவனை நினைவு கூறுவார்கள். இதெல்லாம் தேவனுடைய சித்தமாய் அவர் ஒருபோதும் அவர்களை கைவிடவில்லை. பிரியமானவர்களே, அவருடைய பெருமூச்சை அவர் கேட்டார் என்று பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். என்ன உடன்படிக்கை செய்தார்? ஆபிரகாமோடு சொன்னார். அவனை அந்நிய தேசத்திலிருந்து அவனை எனக்கென்று உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் போகும் தேசத்திற்கு நீ போக வேண்டும். நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுக்க போகிறேன். பாலும் தேரும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுக்கிறேன். அவன் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டது. ஆபிரகாம் நினைச்சிருப்பான், நானும் கூடிய அந்த தேசத்துக்கு போவேன். பாலும் தேரும் ஓடுகிற தேசத்துக்கு நான் போக போகிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டவொடனே அவன் துள்ளி குதித்திருப்பான். என்னுடைய ஆண்டவர், நான் ஒரு தவறான ஒரு தேசத்திலே நான் வாழக்கூடியவனா இருந்தேன். என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுக்க போகிறார். அவன் துள்ளி மகிழ்ந்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உண்மையிலவனாய் அவன் வாழக்கூடியவனாய் இருந்தான். அந்த உடன்படிக்கை எங்கு நிறைவேறுது? அவர் நினைவு கூர்ந்தார். இப்பொழுது அவர் நினைவு கூர்ந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், பிரயாசங்கள், நம்ம அடிமைகளாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நம்ம தாழ்ந்த நிலைமையிலே நம்ம காணப்பட்டிருக்கலாம், நம்ம ஒன்றுமில்லாதவர்களாய் காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது ஏற்படுகிற பிரயாசங்கள், கண்ணீர், துக்கம் இவைகளெல்லாம் வரும்பொழுது நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஒருபோதும் நம்மை பார்க்காமல் இல்லை. ஒருவேளை நம்முடைய பாடுகள் மத்தியிலே அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கலாம். ஒருவேளை நம்மை அடிமைகளாக கூட தேவன் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கலாம். அந்த பாடுகள் மத்தியிலும் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய பெருமூச்சை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நினைவு கூர்ந்தார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்ன உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்.
நம்முடைய ஆண்டவர் நினைவு கூறக்கூடியவராய் இருக்கிறார். 28ஆம் வசனத்துல 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த வசனத்தை நீங்க திரும்பி 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 நீங்க வாசித்து பாருங்க. அது உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. இஸ்ரவேல் ஜனம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆண்டவரே, நாங்க இவ்வளவு வேதனைப்படுறோம், இவ்வளவு அடிமைகளா இருக்கு, நீங்க எதுக்கு இந்த தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்தீங்க, எங்க முற்பிதாக்கள் எதுக்கு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்க என்று சொல்லி அவங்க முறுமுறுத்து இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை அவர்கள் தூஷித்திருக்கலாம், அல்லது ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் பேசி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய கண்கள் அவர் மேல் இருந்தது. என வாசிக்கிறோம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார், கண் நோக்கினார். ஆண்டவருடைய கண்கள் ஒருபோதும் நம்மை பார்க்காமல் இருப்பதில்லை, அது நோக்கக்கூடியதா இருக்கிறது. தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவர் நம்மை கண்ணோக்குகிறார், நம்மை நினைக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம கூட எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமாகிய எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க பாடுகள், பிரயாசங்கள், கண்ணீர், துக்கம், பிரிவு, சாவு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்முடைய பாடுகளிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? நம்மை விடுவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஏற்ற சமயத்துல நம்மை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், 2வது கட்டத்திலே தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள நான் வருகிறேன். இப்பொழுது மோசையை குறித்து நாம் வாசிக்கிறோம். 3வதாக தேவன் என்ன செய்கிறார்? 3ஆம் வசனம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், மோசே மீதியான் தேசத்து ஆசாரனாய் இருந்த மாமனாகிய இத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஒட்டி தேவப்புற ஓரிவை மட்டும் வந்தான். அவன் அங்கே என்ன செய்கிறான்? ஓடி போகக்கூடியவனாய் இருக்கிறான், பயந்து ஓடி போகிறான். அவன் என்ன செய்கிறான்? தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அங்கதான் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார்? தரிசனமாவதை பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய இஸ்ரவேலர்களை கண்ணோக்கினார், நினைவு கூர்ந்தார். இப்பொழுது என்ன செய்கிறார்? அவர் செயல்படுகிறார். அடுத்த 3வது கட்டத்திற்குள்ளாக அவர் என்ன செய்கிறார்? செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அதோடு கண்ணோக்கினார், ஓகே, நினைவு கூர்ந்தார், ஓகே, அவ்விதமாக அவர் விட்டு விடல. அடுத்த ப்ராஜெக்ட், அடுத்த திட்டம், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அழைத்து கொண்டு போக வேண்டும். இனி போதும் அவர்கள் பட்ட பிரயாசம், இனி போதும் அவர்கள் அடிமைகளாய் இருந்தது, அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை நான் கொடுக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்த வேண்டும். மோசே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாம் படிச்சுட்டாரு, ஒரு ராஜாவுக்குரிய எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டான், ஒரு தேசத்தை எப்படி நடத்தி கொண்டு போனோம், ஒரு பேரணியை எப்படி நடத்தணும், எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். இனி என்ன செய்ய வேண்டும்? அவனை நான் இந்த தேசத்தினுடைய இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு உங்களை தலைவனாக நான் மாற்றப் போகிறேன். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், இது ஆண்டுடைய சித்தம். இப்பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாவதை பார்க்க. பிரியமானவர்களே, அவனை அழைக்கும் பொழுது, மோசேயை தேவன் அழைக்கும் பொழுது அவன் அநேக விதமான காரியங்களை அவன் சொல்லப்படுகிறார். அதை சுருக்கமாக நான் சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அழைக்கிறார். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, மற்றவருடைய வேதனைகளில அவர்களுடைய வேதனைகள் நீங்கும்படியாக தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? உடன் விசுவாசிகளாகிய நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறார். நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய கூட்டு சகோதரர்கள் படுகிற வேதனைகளிலிருந்து அவர்களை மீட்கும்படியாக தேவன் தாமே இறங்கி வராதபடி அவர் என்ன செய்கிறார்? நம்மை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வேதனைகளிலே, அவருடைய துயரங்களிலே, அவருடைய துக்கங்களிலே நம்ம என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஆறுதலான மருந்தாக நம்மை தேவன் பயன்படுத்தும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். அவ்விதமாக அழைக்கும் போது மோசே கூட வாழ்க்கையில அநேக விதமான என்ன செய்கிறான்? குறைகளை சொல்கிறான். என்னால முடியாது, என்னால முடியாது என்று சொல்லி தேவனிடத்துல அவன் பேசக்கூடியவனாய் இருக்கிறான். அதைத்தான் 3-4 வசனங்களை நீங்க வீட்டுல அதிகாரத்திலே நீங்க வீட்டுல போய் வாசிங்க. நான் ஒவ்வொரு சிறு சிறு வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நான் அந்த வசனத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தர் அவனை அந்த எரிகிற முச்செடி நடுவிலிருந்து மோசே மோசே என்று சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவன் அவனை மோசே என்று சொல்லி அழைக்கிறார். அப்பொழுது அவன் உற்று பார்க்கிறான், அந்த அதிசயமான காரியங்களை பார்க்கிறான். அங்கே அக்கினி அந்த முச்செடியை எரிக்கிறது. அந்த முச்செடி பச்சை பசேர் அப்படியே இருக்கிறது. அதை அடியில் வந்து அவன் உற்று பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே,
அவன் அநேக அநேக தந்திரங்களை படித்த ஒரு மனிதன். அவன் அது மாத்திரமல்ல, அநேக அறிவியல் பூர்வமான காரியங்களை கற்றுக்கொண்டவன். நீங்க மோசையை குறித்து அந்த பார்வோன் அரண்மனையில இருக்கிற சில வியாக்கான புத்தகங்களை படித்து பாருங்கள். அவன் மிகவும் புத்திசாலியான ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அவனுக்கு அறிவியல் கற்றுக் கொடுக்கப்பட்டது, சாஸ்திரங்கள் கற்றுக் தந்திரங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது, பார்வோன் எகிப்தினுடைய கலாச்சாரங்கள் கற்றுக் ஆகவே அவன் மிகுந்த கவனத்தோடு இந்த காரியங்களை ஆய்வு செய்யக்கூடியவனாயிருந்தான். இது எப்படி இந்த முச்செடி எரியாமல் இருக்கிறது, ஆனால் அக்கினி அங்கே காணப்படுகிறது. ஆகவே தான் அவன் என்ன செய்கிறான், அவன் அங்கே உற்று பார்க்கக்கூடியவனாயிருக்கிறான். அது தேவனுடைய செயல் என்பதை அறியாதபடி அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய பாதரட்சைகளை போற்றுக்கொண்டு அவன் உலக பிரகாரமாக ஆய்வு செய்யக்கூடியவனாயிருந்தான். அவன் தேவன் தான் என்பதை அவன் அறிந்திருப்பான். என்ன செய்திருப்பான், அவன் பாதரட்சையை கழற்றி போட்டிருப்பான். அங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் அதை உற்று பார்க்கக்கூடியவனாயிருந்தான். இவ்விதமாக தேவன் அவனிடத்திலே அங்கே நாம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இப்பொழுது அவர் இங்கே கிட்டிச்சேராயாக அவர் உன் கால்கள் இருக்கிற பாத ரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். முதலாவது அவனுக்கு ஆண்டவர் யார் என்பதை அங்கே அவர் வெளிப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். இது பரிசுத்தமான இடம், நீ உன்னுடைய பாத ரட்சைகளை கழற்றி போட்டு முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக, நீ ஒரு தேவனுடைய மனிதனாய் இருப்பதினாலே, நான் இங்கே இருப்பதினாலே நீ ஆண்டவருக்கு என் முன்பாக இப்படி உள்ளவனாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவனாய் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், தேவன் அவனை அழைக்கிறார். அநேக காரியங்களை சொல்லி, அபிரகாம் ஈசாக்களுடைய பிதாக்களுக்கு நான் சொன்னபடி இவர்களுக்கு ஒரு தேசத்தை நான் கொடுக்க போகிறேன், ஆகவே நான் என்ன செய்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் பேசக்கூடியவராய் இருக்கிறார். பாலும் தேரும் ஓடுகிற தேசத்திற்கு நான் அவர்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி மோசேயின் இடத்துல அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்பொழுது மோசேயின் இடத்துல வருகிற அந்த பதிலை பாருங்கள். ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, உன்னுடைய இனத்தார் என்ன செய்யறாங்க, எகிப்துல அவங்க கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அடிமையிலா இருக்கிறாங்க, ஆகவே உன்னை நான் தெரிந்து கொள்கிறேன், நீ என்ன செய்யணும், நீ போக வேண்டும், அவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறார். அப்பொழுது பாருங்கள், 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம், நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்ப போறேன். அப்போது 11ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரேல் புத்திரை எகிப்திலிருந்து அழைத்தரும் நான் எம்மாத்திரம். முதலாவது தட்டுத்திரம், மலையாளத்துல தட்டுத்திரம் சொல்லுவாங்க. அவனுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் நல்ல காரியங்களை சொல்லி அவனை அழைக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், முதலாவதாக அவன் சொல்கிற வார்த்தை நான் எம்மாத்திரம். அவன் தன்னை தாழ்த்துகிறான். அவனுடைய பழைய காரியங்களை எல்லாம் விட்டுட்டா, நான் எம்மாத்திரம் சொல்றான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பதினாலே நான் எம்மாத்திரம். அவன் அநேக கலைகளை கற்றவன். நான் உன்னை பார்வோனிடத்தில் போறேன், இப்போது நாம் இருக்கிறோம், நீங்க போய் மோடியை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா என்ன செய்வோம், ஐயோ எப்படி போறது, எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன் என்று சொல்வது போல. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மோடியை அதை விட விஐபி நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் வழி நடத்துவார் என்ற அந்த தைரியம் அவனுக்கு இல்லாதனாலே என்ன செய்கிறார், நான் எம்மாத்திரம். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் அவரோடு தொடர்ந்து பேசுகிறார். நான் எம்மாத்திரம் 3:11 3:10 ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். அதுக்கு பதில நான் சொல்றாரு, நான் எம்மாத்திரம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போ, நீ பார்வோனோடு போறதுக்கு பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். இரண்டாவதாக அவன் சொல்லக்கூடிய காரியம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நாம் கடந்து வருவோம். அது கடைசி பகுதி, நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்கிறார். நான் என்ன சொல்வேன், எம்மாத்திரம் என்று சொன்னா நான் என்ன சொல்லுவேன், சரி ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. நீங்க தொடர்ந்து வீசில் வாசிக்கும்போது அருமையான ஒரு கான்வர்சேஷன். மோசே சொல்லுவாரு, ஆண்டவர் பேசுவார், மோசே சொல்லுவாரு, ஆண்டவர் பேசுவார். மறுபடியும் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டவரை அங்கே நாம் பார்க்கிறோம். நான் எம்மாத்திரம் என்று சொன்னா, அதுக்கு நான் தொடர்ந்து அந்த வசனங்களை நான் கடந்து போக நேரம் இல்லாதனாலே நான் எம்மாத்திரம் என்று சொல்லுவோம், அதுக்கேற்ற பதில் ஆண்டவர் சொல்லுவார். இரண்டாவதாக, நான் அவளுக்கு என்ன சொல்வேன், நான் போய் என்ன சொல்ல முடியும், அதற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் என்ன சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே. நான் என்ன சொல்வேன், இதை சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறவன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அனுப்புறேன், நீ போ என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம், அவர்கள் என்னை நம்பார்கள். எக்ஸடஸ் யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு,
உன் கையில் இருக்கிறது என்ன? அவன் ஆடு மேய்க்கிறவன், அவனுடைய கையில வாட்புதுமையினாலான ஒரு ஒரு கோலம் வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், உன் கையில் இருக்கிறது என்ன? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நம்ம அநேக விதமான நம்ம என்ன செய்கிறோம்? முடியாது, என்னால் செய்ய முடியாது, நான் எம்மாத்திரம், நான் என்ன சொல்லுவேன் இந்த ஆண்டவர் சொல்லும்போது, அது மாத்திரம் இல்ல, அவங்க என்னை நம்ப மாட்டாங்க. கர்த்தர் நம்முடைய ஊழியர்களுக்கு தம்மை அழைக்கும் பொழுது அவங்க நான் சொன்ன கேட்க மாட்டாங்க பிரதர். ஒரு பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்தும் பொழுது நீ போய் அவங்களுக்காக ஜெபி, அவங்களுக்கு ஏற்ற ஆலோசனை சொல்லு அப்படின்னு கர்த்தர் நம்மோடு பேசும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ ஜெபத்தோடு போ, வேத வசனத்தினோட ஆலோசனையின்படி போகும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? அவர்களை உன்னை பயன்படுத்தி அவர்களை ஆண்டவருக்காக உகந்த பாத்திரங்களாய் மாற்றுவார். உன் கையில் இருப்பது என்ன ஆண்டவர் கேட்கிறார். அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சரியப்பா, உன் கரத்தில் என்ன இருக்குது? அவனுடைய கரத்துல கோல் இருந்தது, அதை கீழே போடு, அது பாம்பானது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவங்க நம்ப மாட்டாங்க என்று சொல்லி நாம் சோர்ந்து போகும்பொழுது, ஆண்டவரே நான் போகவில்லை ஆண்டவரே, நீங்க ஒரு வழியை காட்டுறீங்க, நீங்க என்னை அழைக்கிறீங்க ஆண்டவரே, ஆனாலும் நான் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்னை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லும் போது உன் கரத்தில் இருக்கிறது என்ன? அந்த கோலை எடுத்துட்டு போ. உன் கரத்தில் என்ன இருக்குது? பரிசுத்த வேதாகம் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்துல என்னுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிற, என் வார்த்தையில உன்னுடைய புத்தகத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதை எடுத்துட்டு போப்பா, கர்த்தர் வல்லமையாய் உன்னை உபயோகிப்பார் என்று மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொன்னார். ஒரு சாதாரண கோலை வைத்து தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நான்காவதாக, நான் வாக்கு வளவன் அல்ல என்று 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் வாக்கு வளவன் என்று சொல்றான். எவ்வளவு ஒரு பொய் சொல்றான் தெரியுங்களா? நீங்க நினைக்கிறேன் அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கிறோம், நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவன் வாக்கு சமர்த்தியன் உள்ளவனாக காணப்பட்டான் என்று சேவான் சொல்கிறார் என்று நினைக்கிறேன். சேவான் அவன் வாக்கு சமர்த்தியன் உள்ளவனாக வளர்க்கப்பட்டவன். அவன் எல்லா கலைகளிலும் அவன் எல்லா அந்த எகிப்திய பாஷைகளை கற்றுக்கொண்டவனாக இருந்தான். அவன் அநேக காரியங்களை எகிப்திய லெட்டர்ஸ், அந்த எகிப்திய மொழிகளை கற்றுக்கொண்ட ஒரு அறிஞனாக அவன் காணப்பட்டான். ஆகவே தான் அவன் அநேக இந்த 5 ஆகமங்களை அவன் எழுதக்கூடியவனாய் இருந்தான், நல்ல பேசக்கூடியவனாய் காணப்பட்டான். ஆனால் அவன் என்ன சொல்றான்? நான் வாக்கு வல்லவன் அல்ல, வாக்கிலே வல்லவன் அல்ல. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசி. 7:22 நான் நேரம் 7:22 வாசிக்கிறோம். அவன் வாக்கிலும் செய்யலும் வல்லவனான எழுத. ஆனா இவன் என்ன சொல்றான்? நான் கொன்னை வாயன் என்று கூட அவன் சொல்லுவான். என்னால் பேச முடியாது. ஏன் இப்படி அவன் ஒருவேளை பொய் சொன்னானான்னு தெரியல, பயத்தினால் சொன்னானு தெரியல. நான் கொன்னை வாயன், ஏதாவது ஒரு காரணம் சொன்ன என்ன செய்வாங்க? நம்ம பிள்ளைகள் இடத்துல, இங்க போங்க, இல்லப்பா எனக்கு முடியாது, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் போல. நம்ம கூட அப்படி என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது, அவருடைய ஊழியர்களுக்கு அழைக்கும் பொழுது, அப்பா எனக்கு பேச தெரியாது, நான் செய்து கொடுக்க முடியாது, நான் போய் அவங்ககிட்ட எப்படி பேசுவேன்? ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்ப சொல்லும் பொழுது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரையும் கரியானகை பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அப்போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையினையும் செவிடனையும் பார்வையினையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, கர்த்தராகிய நான் அல்லவோ. நான் பேச்சு திறமை இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரே பதில் அவனுக்கு சொல்றாரு, நான் அல்லவோ. அப்படின்னா அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஊமையும் செவிடையும் நான் தாப்பா உருவாக்கினேன், அது என்னுடைய சித்தமாக இருக்கிறது. நீ வாக்கு வளவனா இருந்து கூட என்ன செய்கிறாய்? எனக்கு வாக்கு இல்லைனால் பேச முடியாத ஊமையா இருக்கிறேன், இல்லை நான் ஒரு மாதிரி பேச முடியாதவனா இருக்கு சொல்றாரு. கர்த்தராகிய நான் அல்லவோ. அவங்களே நான் படைச்சிருக்கிறேன், ஆனா உன்னை எப்படி படைச்சிருக்கிற? நல்ல பேசக்கூடிய வரவுள்ளவனாக, நான் பேசக்கூடிய அந்த திறமையுள்ளவனாக நான் உனக்கு படைத்திருக்கேன். நீ என்ன செய்யணும்? அப்படி பேசக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அங்கே வாசிக்கிறோம், யாரையாவது அனுப்பும் என்று சொல்றான். அடுத்ததாக என்ன சொல்றான்? யாரையாவது அனுப்புங்க. இதுவரைக்கும் ஆண்டவரை உன்னைத்தாப்பா அனுப்ப போறேன் என்று சொல்லும் பொழுது நீ 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 தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஒவ்வொரு தடைகளை அவன் சொல்லி வருகிறான், ஒவ்வொரு காரணங்களை அவன் சொல்லி வரும்போது அடுத்ததாக சொல்றான், யாரையாவது அனுப்புங்கப்பா. கடைசியில எதுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்சது, இனி ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்ச உடனே அவன் சொல்றான்,
யாரையாவது எனக்கு பதில் அனுப்புங்க, எனக்கு பதில் யாரையாவது பாட வைங்க, அல்லது எனக்கு பதில் யாராவது செய்து கொடுங்க. என்னால முடியாது என்று நாம் என்ன செய்கிறோம்? ஒதுங்கி போகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை எந்த இடத்திலே பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த இடத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சரியான நேரத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அண்ணா சாட்சி சொன்னாங்க. உண்மையாகவே அது அநேகருக்கு பிரயோஜனமா இருந்தது. கர்த்தர் நம்மை எந்த இடத்திலே பயன்படுத்துகிறாரோ அதற்கேற்ற வார்த்தையில அவருக்கு சொல்லும் பொழுது அதனால அநேகர் என்ன செய்யறாங்க? பயன்பெறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எந்த இடத்திலே நம்மை பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த இடத்தை என்ன பண்ணணும்? முழுமையாக நாம் பயன்படுத்தி ஆண்டுடைய நாமத்தை நாம் அறிவிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னால முடியாது, யாரையாவது அனுப்புங்க, நான் போகல என்று சொல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது கடைசியாக 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஏன் என்னை அனுப்பினீர்? அவன் சொல்றான் கடைசியில, ஏன் என்னை அனுப்பினீர்? 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அடுத்ததாக, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன் என்று சொல்லி 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது போல 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, பார்வோன் எப்படி செவி கொடுப்பான்? இந்த காரியங்கள் எல்லாம் மோசே என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய குறைகளை சொல்லி, நான் போகவில்லப்பா, என்னைய வேண்டாங்கப்பா என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஒதுங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இதற்கு பிற்பாடு அவன் என்ன செய்கிறான்? அவன் அங்கே எகிப்து தேசத்துக்கு வருகிறான். அவன் இவள் எல்லாம் சொன்ன போதிலும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க. மௌனமாக, மிகவும் சாந்தமாக அவனுடைய அந்த கேள்விகளுக்கெல்லாம் தேவன் ஏற்ற பதிலை கொடுத்து அவனை மாற்றக்கூடியவராக இருந்தார். அவன் எகிப்திற்கு கடந்து வந்தான். இவர் எல்லாம் மனதில் வைத்து அங்கே தேவன் என்ன செய்தார் தெரியுமா? பார்வோனுக்கு முன்பாக அவனை தேவனாக மாற்றினார். அங்க நம்ம தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. மோசேயை பார்வோனுக்கு ஆண்டவராக மாற்றினார். வேண்டாம் வேண்டாம், ஒதுங்கிக் கொள்கிறேன், என்னால் முடியாது என்று சொன்ன மோசேயை தேவன் உயர்த்தினார். அதற்கு பின்பா நீங்க தொடர்ந்து வாசித்து அந்த அற்புத அடையாளங்களெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. அவன் அப்படியே செய்தான், அவன் அப்படியே செய்தான் என்று வாசிக்கிறோம். நீ போறையாங்க? போறேன். போல நீட்டையா? நீட்டுகிற. தேவனுடைய சித்தத்தின்படி அவன் என்ன செய்தான்? மோசே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவனானான். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவனாக மாற்றப்பட்டான். பிரியமானவனுடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட சில காரியங்களை செய்ய, தேவன் நம்மை அழைக்கும் பொழுது ஆரம்ப கட்டங்களிலே பலவிதமான பாடுகள், பிரயாசங்கள் நமக்கு வரலாம். ஒருவேளை தேவன் நம்மை உயர்த்தி நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்வார். எதுக்காக தெரியுமா? உன்னை தெரிந்து கொள்ளும்படியாக. அதற்கு பிற்பாடு உன்னை தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய பரிசுத்த பருவத்தை காணும்படியாக, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வனாந்தரத்திலே உன்னை நடத்தலாம், அல்லது பரிசுத்தமான இடங்களுக்கு உன்னை கொண்டு வரலாம். அந்த இடத்துல நீ அறியாமல் காணப்படலாம். இது பரிசுத்தமான பூமி என்பதை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? உன்னுடைய பாதரட்சிகளை கழிச்சி போடு, இது பரிசுத்தமான பூமி என்பதை சொல்லி தேவன் தன்னுடைய மகிமையை, தன் பரிசுத்தத்தை உனக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலிருந்து தேவன் உன்னை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அநேக போக்கு சொல்கிறோம். அந்த போக்குகள் எல்லாம் விட்டு அந்த போக்குக்கு ஏற்ற பதிலை தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மோசேனுடைய வாழ்க்கையில அந்த போக்குகளை நாம் சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொல்கிற வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் இந்த தேசத்திலிருந்து இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவோம் என்று சொல்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க பேசுகிறேன். மோசே அவன் தைரியம் உள்ளவனாக இருந்தான். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரலாம். கடைசி வசனம் அது நம்மை மிகவும் ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இந்த செய்தியினுடைய ஒரு கடைசி முடிவுரையாக இந்த வசனம் காணப்படுகிறது. யார் பேசுகிறார் தெரியுமா? மோசே சொல்றார், நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான சோர்வுகள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நம்ம அநேக சாக்குப்போக்களை சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்மை விடுறதில்லை, நம்ம விட மாட்டார். உன்னை உயர்வான இடங்களிலே உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அதே மோசே சொல்றார், என்னால முடியாது, நான் உனி போக முடியாது, வேற யாவது அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கான்.
ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு நீ தான் தகுதியானவன். பிரியமானவர்களே, இந்த இடத்திற்கு நீங்க தான் தகுதியானவர்களா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தான் விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேறொருவரை உங்களுக்காக ஆண்டவர் நியமிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த காரியங்களே உங்களை வைத்துதான் பயன்படுத்த போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் மோசையை வைத்து பேசினார். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு நீங்க சும்மா நின்றா போது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்காக போரிடக்கூடியவராய் இருக்கிறார். இனி என்றைக்கும் எகிப்தியரை பார்க்க மாட்டீங்க. எகிப்தியரை கண்டு அவன் பயப்பட்டான், எகிப்தியரை கண்டு நடுங்கினா, ஓடி போகக்கூடியவனா இருந்தான். இன்னைக்கு அவன் சொல்றான், எகிப்தியருக்கு இனி எங்கு பார்க்க முடியாது, இனி எகிப்தியரை நீங்க பார்க்க முடியாது, எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில நாம கூட மோசையை போல காணப்பட்டிருந்த போதிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். கர்த்தர் நமக்கு உறுதியாக கூட இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை தேற்றினார். நம்மை தலைவராக பயன்படுத்துகிறார். நம்மை அவருடைய பணிகளை செய்யும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருக்கென்று நம்மை பயன்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இனி எகிப்தியரை நீங்க பார்க்க முடியாது. இனி பிசாசை நீங்க பார்க்க வேண்டியதில்லை. நீங்க இந்த உலகத்தை பார்க்க வேண்டியதில்லை. நீங்க ஆண்டவரை பார்க்க போறீங்க. இனி நீங்க யாரை பார்க்க போறீங்க? வனாந்திர வழியாய் கடந்து போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம், எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைக்க போகிறார். நானும் இந்த தேசத்துக்கு வருவேன் என்று நம்பிக்கையுள்ளவனாக மோசே காணப்பட்டார். விதமாக இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போகிறார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்பாங்க. பிரியமானவரை, நாம் சாக்கு போக்குகளை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்காதபடி நாம் சாக்கு போக்குகளை எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரை என்னை அனுப்பும். மோசே சொன்னவன் வேற யாரும் அதல்ல, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் போக சொல்லும் போது யோனா என்ன செய்தான்? வேறொரு நாட்டுக்கு போவானா? ஆண்டவர் அவனை என்ன செய்தாரு? அவனை மறுபடியும் நினிவே தேசத்துக்கு கொண்டு வந்தார். பிரியமான, நாம் ஒருபோது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி வழி தவறி கூடியவர்களா இருந்த ஆண்டவர் விட மாட்டார், விடவே மாட்டார். உங்களை பிடிச்சு கொண்டு வந்து அவர் வெளியே தான் விடுவார். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணா, கப்பல் ஏறி போனாலும், காசு கொடுத்து போனாலும், கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை விட மாட்டார். அவர் உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார். அவருக்கென்று நீங்க தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களா இருக்கீங்க. சும்மா அவர் விட மாட்டார். வேறொருத்தர் உங்களுக்காக பயன்படுத்த போக மாட்டார். அவர் உங்களை பயன்படுத்த சித்தமா இருப்பதனால அவருடைய சித்தத்தின்படி உங்களை என்ன செய்வார் தெரியுமா? எகிப்தியரை காணாதபடி வெற்றியை உடைய வாழ்க்கையில் கொடுப்பார். கர்த்தர்தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக இந்த திருச்சபையினுடைய ஊழியர் மற்றும் மூப்பர்கள், டீக்கன்ஸ் மற்றும் சபையினுடைய விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே எனது நன்றியை நான் தெரிவித்துக்